பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னிடத்தில் அன்பு காட்டுகிறதற்கு யார் இருக்கிறார்? நான் நேசித்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். நான் தன்னந்தனியாய் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்குள் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் என் பலனாய் இருக்கிறதுனால நான் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் என்னை தேற்றுகிறார், அவர் என்னை ஆற்றுகிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறார் என்று எத்தனை பேர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பலனாகிய கர்த்தர் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்பு செய்கிற தேவன் உங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணுவதால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பலன் உண்டாகும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு பலனும் கோட்டையும் கண்மலையும் என் இரட்சகரும் தேவனுமாய் இருக்கிறவர். அவரை நாம் நம்பியிருக்கிறபடியால் அவர் நமக்கு துருகமும் கேடகமும் இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமாய் நமக்கு இருக்கிறபடியால் நாம் அவரில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தகப்பனாய், தந்தையாய், தாயாய், சகோதரனாய், தோழனாய் நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள் அன்பு செய்து கொண்டிருக்கிறார். நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய சத்துருக்களை விலக்கி நம்மை மீட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நம் குடும்பத்தில் அன்பு செய்வதனால் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்களின் கிரியைகளை முறியடிப்பதற்காக சத்ருவானவன் நம்மை பலன் கொள்ள விடாதபடிக்கு, தேவனை நோக்கி கூப்பிட விடாதபடிக்கு நம்மை இறுக்கி பிடித்து கொள்ளும்போது, ஆண்டவரே என் குடும்பத்தில் வாரும், நீர் என்மேல் அன்பு வைத்திருக்கிறீர் அல்லவோ என்று நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி அந்த சத்துருக்களை எல்லாம் அழித்து போட்டு உங்களை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல தகப்பன் இன்றைய காலை பொழுதில் உங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனையோ முறை தாவீதுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினார்கள். சத்துருக்களாகிய அநேகர் எழும்பின போதிலும் கூட கர்த்தர் அவனை விட்டு கொடுக்கவில்லை. கர்த்தர் அவனிடத்தில் அன்பு செய்ததினால எந்த இடத்திலேயும் தாவீது தோற்று போகாதபடிக்கு தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் வந்து துதித்து பாடி ஆராதனை செய்து தெய்வ சமூகத்திலே இருப்பாயானால் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நான் பொறுப்படுத்திக் கொள்வேன். உனக்கு விரோதமாய் எந்த விதமான சக்திகளும் வருவது இல்லை. நான் உனக்கு கோட்டையும் அரணுமாய், நான் உனக்கு பலனாய், நான் உனக்கு அடைக்கலமாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ விதமாய் மரணக்கட்டுகள் சுற்றி கொண்ட போதிலும், துர்ச்சன பிரவாகம் உன்னை பயமுறுத்தின போதிலும் கூட ஆண்டவர் உன்னை விட்டு விடாமல், பாதாள கட்டுகள் உன்னை சூழ்ந்து கொண்ட போதிலும் கூட, மரண கண்ணிகள் உன்மேல் விழுந்து கொண்ட போதிலும் கூட, நீ நெருக்கத்தின் பாதையில் போய்கொண்டிருந்த போதிலும் கூட உன்மேல் அன்பு வைத்த தெய்வம் உனக்காக மனம் இறங்கி உன்னை பாதுகாத்து வழி நடத்தினாரே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், மகனே மகளே, என் சமூகத்தில் நீ வந்து காத்திருப்பாயானால் உனக்குண்டான நன்மைகளை நான் தருவேன், உனக்குண்டான காரியங்களை நான் பொறுப்படுத்தி செய்வேன், உனக்குண்டான மேன்மைகளை நான் உயர்த்தி காண்பிப்பேன் என்று
என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன், நீர் என் பலனாகிய கர்த்தர், என் குடும்பத்தில் வாரும் என்று எத்தனை பேர் வாஞ்சையோடு ஆண்டவரை நேசித்து அழைத்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் கர்த்தர் உலாவப் போகிறார். உன்னுடைய குடும்பத்தில் உலாவப் போகிறார். உன்னுடைய பிள்ளையின் காரியத்தில் உலாவப் போகிறார். உன்னுடைய தொழிலில் உலாவப் போகிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிக்கக்கூடிய தெய்வம். நீ கவலைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் விட்டு ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அன்பு செய்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்தை பிடிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்கப்பா, என்னோடு கூட இருங்கேன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை உங்கள் குடும்பத்தின் மேலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேலே அவர் ஊற்றி கொடுக்க சர்வ வல்லமை உள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களில் இருக்கக்கூடிய அன்பு குறைந்து போகக்கூடாது ஆண்டவரே. அந்த ஆவியின் கனிகள் எங்கள் குடும்பத்துக்குள்ளாடி ஊற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவ பலன் இறங்கட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இறங்கட்டும், அங்கு ஒரு அன்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று சொன்னது போல அந்த அன்பு, தேவ அன்பு அந்த குடும்பத்தில் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.